உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளிலும் அம்பாறை மாவட்ட பெண்கள் வலையமைப்பினுடைய ஏற்பாட்டிலே தற்காலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்தேறுகிறது என்கின்ற விதமாகவும் அதனை தடுப்பதற்கான விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியாக நாங்கள் பொதுமக்களிடம் சில கருத்துக்களை கேட்டறிகிறோம். அந்த விதத்தில் பெண்களினுடைய வன்முறைகள் தொடர்பாக பெண்களே சொன்னால்தான் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். அந்த விதத்தில் தான் அம்மா ஒருவரை சந்தித்திருக்கிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்னம்மா? எனது பெயர் திருமதி அருந்ததி நடராஜா. எந்த இடம் நீங்க? நான் கல்முனை 2 கதக்கடை ரோட் கல்முனை 2. சரி, ஒரு பெண்ணாக நீண்ட காலம் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கீங்க. பலதரப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அல்லது துஷ்பிரயோகங்களை காட்டக்கூடிய விதமாக இருக்கலாம். உங்களோட பார்வையில தற்காலத்திலேயும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருந்தால் அது எப்படியான வன்முறைகளாக இருக்குன்னு சொல்லலாம்? நல்ல ஒரு கேள்வியை கேட்டு விட்டீர்கள் தம்பி. தற்போது நாட்டில் பெண்களுக்கு எதிராக அநேக வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. முதலாவது, வீட்டில் உள்ள கணவர் எப்படி தனது குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருந்து தவறுகிறாரோ அந்த கட்டத்தில் தான் வீட்டிலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வலுப்பெற்று வருகிறது. உதாரணமாக, ஒரு வீட்டில் உள்ள ஒரு ஆண் குடிப்பழக்கமோ அல்லது போதைப் பொருள் பழக்கமோ இருந்தால் அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் கல்வி நிலையை இழந்து பொருளாதாரத்தில் சாப்பிட வழி இல்லாமல் இப்படியான சிக்கலை எதிர்கொள்கின்ற நேரம் ஒரு பெண் வெளிநாட்டுக்கு போறதுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டாள். வெளிநாட்டுக்கு போய் அங்கே உழைத்து கொஞ்ச காலம் அங்கே உழைப்பில் இருந்து இங்கே வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவள் அங்கே தனது பாதுகாப்புக்கு இடமில்லாமல் அங்கே இன்னல்களை எதிர்நோக்கி அங்கேயும் பெண்கள் அநேக வன்முறைக்கு ஆளாகின்றார்கள். அங்கே அநேக வன்முறைக்கு ஆளாகி போனவள் தனது முதலுக்கு சம்பளமும் இல்லை, இங்கே வருவதற்கு காசும் இல்லை. இப்படியான கட்டங்களில் அவள் அங்கே பிடிபட்டு இங்கே வீட்டை காப்பாற்றக்கூடிய நிலையிலும் இல்லாமல் பல வழிகளில் அவள் வன்முறைக்கு ஆளாகிறாள். அந்த பெண் அனுப்பின காசை இங்கே உள்ளவர்கள், இங்கே உள்ள ஆண் மிகவும் பத்திரமாக பிள்ளைகளை படிப்பிக்காமல் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு இடத்தில் போகக்கூடிய அளவுக்கு இந்த வீடு அல்லோலப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த ஆண்கள். எனவே இந்த ஆண்கள் இந்த வன்முறையிலிருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு துணையாக அமைய வேண்டும். ஆண்களில் தான் ஒரு குடும்பம் அமைந்து உள்ளது. எனவே இந்த போதைப் பொருள் அடிமையில் இருந்தும் பெண்களை பாதுகாத்து பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் விடுவது முதலாவது செய்ய வேண்டிய உதவி. எல்லா நாடும் நாடாக இல்லை. பெண்கள் இங்கேயும் கஷ்டப்பட்டு அங்கேயும் கஷ்டப்பட்டு வருவது மிகவும் கவலைக்குரிய விஷயம். எனவே எதிர்காலத்தில் பெண்களை மிகவும் பத்திரமாக கவனிப்பது ஆண்களுடைய கையில் தான் இருக்கிறது. பொதுவாக ஆண்களால் பெண்களுக்கு வன்முறைகள் நடக்கிறது, அதிலும் வீட்டில் வன்முறை என்று பார்த்தால் வெளிநாட்டுக்கு சென்றால் அங்கும் வன்முறை நடக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். எனவே எதிர்காலத்தில் அப்படியான வன்முறைகள் மாற்றம் பெற வேண்டும், அவை தடுக்கப்பட வேண்டும், அதிலும் குறிப்பாக ஆண்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அம்மா கேட்டிருக்கிறாங்க. எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வுகள். எனவே இந்த இடத்திலே உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்காக அன்பான நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். வணக்கம், நன்றி.